ஆலேஃப் ஆலேஃப் அப்படிங்கிறதான எபிரேய எழுத்துக்கு ஆக்சேடு என்று அழைக்கப்படுகிறது. ஆக்சேடு என்றால் காளை மாட்டு தலை என்று பொருள்படுகிறது. அதனால தான் எபிரேயனுடைய முதல் எழுத்து ஆலேஃப்ல தொடங்குது. காளை மாட்டு தலை. இயேசு காளை மாட்டு தலையாக அவர் வெட்டப்படுகிறதான காரியத்தை குறித்து, அவர் பலியாகிறார் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. காளை மாட்டு தலை அப்படின்றால் பலியாகிறார் என்று பொருள். அதனால தான் இயேசு நமக்காக சிலுவையில் பலியாகிறதான காரியத்தை குறித்து எபிரேய முதல் எழுத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் ஆல்பா ஒமேகா அப்படின்று கிரேக்கு மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. அது ஆல்பா ஒமேகா அல்ல, நான் ஆலேஃபும் டவுமாய் இருக்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறதான வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷத்தில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி கிரீக்கினுடைய முதல் எழுத்து கிரீக்கினுடைய கடைசி எழுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இயேசு அவர் பலியாகிறார் என்பதை எபிரேய எழுத்திலே அவர் குறிப்பிடுகிறார். ஆமென்.